இப்போ நான் வந்து 250 வகை நட்டேங்க. இன்னைக்கு 700 வகைக்கு மேலே இருக்கு. செடி மரம் கொடி எல்லாம் இருக்கு. யார் கொடுத்தா? நான் வந்து 1994 இதை நம்ம அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். நம்ம நாட்டு உயிரினங்களை உருவாக்கணும், காடுகளை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம யாரையும் சந்திக்கிறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா அது வேலை. இங்கே தான் இருந்தீங்க. இதுதான் என்னோட வேலை. 5 ஆண்டு மட்டும் இல்லை, இப்போ இன்னைக்கு எவ்வளோ சேர்த்தீங்கன்னா 28 ஆண்டு. 28 வருஷமா இந்த ஒரு காட்டு என்னோட பொழப்பு, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட லைஃப். இங்கே தான் இருக்கணும். அது நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இந்திய நாடு பூரா இல்லை உலகம் பூரா இப்போ வந்து நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், உலகம் வெப்பமயம் ஆக்குது. இதுக்கு ஒன்று அதை வந்து சமப்படுத்துறதுக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் தான், காடு வளர்ப்பு தான், வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத போயிட்டு இருக்கோம். சார் 90 நாளுக்கு முன்னாடி நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம்ல, அந்த இடம் எப்படி இருந்துச்சு? இது ஒரு பொட்டல் காடு, ஒன்றுமே இல்லை. ஒரு பனைமரம் தான் இருக்கும். நீங்கள் அந்த என்னோட பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நிழல் படம் வச்சிருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னென்னா நம்ம சொல்லுவோம் பாரு, A to Z அடிப்படையிலேருந்து வேலை செஞ்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு காலத்தில் என்ன செடிகள்லாம் இருந்தது, இப்போ எங்கே இருக்குதுன்னு ஆய்வு பண்ணி அதெல்லாம் போய் பெருக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நர்சரி உருவாக்கி வளர்த்து நட்டுது. இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த நம்ம பறவைகள்லாம் வந்த பிற்பாடு இப்போ நான் வந்து 250 வகை நட்டேங்க. இன்னைக்கு 700 வகைக்கு மேலே இருக்கு. செடி மரம் கொடி எல்லாம் இருக்கு. யார் கொடுத்தா? எல்லாம் பறவைகள். எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க, 250க்கும் 700க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இத்தனை பர்சன்ட் யார் கொடுக்குறா? பறவைகள் கொடுத்தா. அதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணமா சொல்லணும்னா, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கவிதை எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அதில் ஒரு கவிதை, அற்புதமான கவிதை. என்ன சொல்லியிருப்பாரு? அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, பறவை வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் அத்தனையும் திரும்பி வந்துவிடுச்சு. அப்போ இந்த சாத்தியம் நடந்தது. அத்தனையும் என்னாச்சு? பறவைகள் சாப்பிட்டு. நான் முதல்ல ஆய்வு பண்ணும்போது 48 வகையான பறவைகளை பார்த்தேன். இன்னைக்கு 240 வகைக்கு மேலே வருது. நம்ம அந்த காட்டுக்குள்ள மட்டும் அவ்வளோ வருது. நான் ஆண்டு முழுக்கும் ஆய்வு பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டை வந்து இந்திய பறவைகள் இதில் ஆய்வுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் கவுண்டிங்கில் ஒரு 78 பறவைகளை பார்த்தேன். நான் கூட சார் உள்ளே வரும்போது வந்து ஒரு 100 ஏக்கர் தனி மனிதன் உருவாகிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு ஜம்முன ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு, ஒரு பேண்ட் ஷர்ட் ஒரு கோட்டு போட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு வந்தேன். நம்ம ஒரு எளிமையா இருப்போம்ல, மக்களோட மக்களா, நம்ம ஒரு சித்தப்பா பெரியப்பா பார்க்கறது மாதிரி அந்த ஒரு ஃபீல்டு இருக்கு. ஒரு வேஸ்ட் ஒரு டிஷர்ட் அவ்வளோதான். இல்லை அப்படி தானே இருக்க முடியும். நான் இந்த ஃபீல்டு தானே இருக்கிறேன். இப்போ நான் வெளியில் வந்தால் உங்கள் நகரத்துக்கு கொஞ்சம் நான் வந்து தானே ஆகணும். இது ஒரு தனி உலகம். இப்படி இதுதான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் ஓட முடியும், இப்படி இருந்தால் தான் எதனா வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. அதுக்கு இப்படி தான் இருந்தாகணும். எல்லா விவசாயிகளும் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்யணும். கரெக்ட். ஆனால் சார் இங்கே இருந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது, இப்போ நகர்பகுதிகள்லாம் போகும்போது இந்த பகுதியை விட்டுட்டு ஒரு மாதிரி தோணும்ல, ஒரு கோவம் தான் வரும்ல நிறைய. அதுக்காக போகாத தவிர்க்கிறேன் இது வரைக்கும். கோவங்கள் இப்போ இங்கே உட்காந்துருந்தா கூட தான் வருது. நாங்கள் நிறைய படிக்கிறோம், மீடியாக்கள் பார்க்குறோம், இன்னும் சாத்தியப்படாவே இருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், உங்ககிட்டே சொல்கிறேன், நம்மளை பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 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 5 நிமிஷம் இந்த பூமியை பற்றி நினச்சி பாருங்கள். நீங்கள் உறங்க மாட்டீங்க. பூமியை பற்றி நினைக்கிறதுனா ஜஸ்ட்டு ஐயோ கடவுள் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறது இல்லை, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு